தங்கலான் படம். தங்கலான் படத்துல வந்து நானும் வந்து நடிச்சிருக்கேன். பாதி மண்டை ஃபுல்லா வெட்டியாச்சு, கோமலம் தான் காஸ்டியூமு, செருப்பு இல்லை, ஒரு பயங்கர வித்தியாசமா இருக்கு. நடிக்கிறோம் தாண்டி மற்ற நேரத்துல வந்து ரஞ்சிதனா ஒர்க்லாம் வந்து நான் கிட்ட இருந்து பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஒரு லேர்னிங்கா இருந்துச்சு. ஒரு நிறைய படங்கள் பிதாமகன், சேது, இப்படி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஆனா தங்கநாள்ல அதோட ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸா பயங்கரம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பண்ணியிருக்கான். வெடிச்சிருச்சு, அங்கங்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஸ்கின்னே கலரே. சார் சார் வந்து சொல்லவே தேவையில்ல. அவர்லாம் வந்து வாத்தியாரு, சார்பட்டால் எப்படி ஒரு வாத்தியாரா நம்ம முன்னாடி நின்னாரோ அந்த மாதிரி இதுலயும் ஒரு வேற லெவல் பண்ணியிருக்காரு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம சந்தோஷனில நீங்க எங்க இருக்கோம் அப்படின்னா வந்து எங்கன்னா நான் பெருசா வெளிலலாம் எங்கேயும் போல. இன்னைக்கு நம்ம சென்னையில வடபழனியில தான் இருக்கோம். எங்கன்னா ஒரு ஸ்டுடியோ 7 சவுண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டுடியோ. ஸ்டீஃபன் ப்ரோ அவர் தான் என்னுடைய ஃப்ரெண்டு தான். அவர் வந்து அவருடைய ஸ்டுடியோ தான் இது. அவர் வந்து டப்பிங்கு, மியூசிக்கு, அப்புறம் வந்து மிக்சிங், மாஸ்டரிங்கு, சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே எல்லா ஒர்க்கும் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து இங்கே பண்ணுறாங்க. என்னுடைய நண்பர் தான். அவர்கிட்ட கேட்டிருந்தேன், ஐயா நான் ஒரு வீடியோ பண்ணணும் நம்ம சேனலுக்கு, கொஞ்சம் நல்லா உட்காந்து ஃப்ரீடமாக பேசுகிற மாதிரி இருக்கும்போது ஐயா நீங்கள் பண்ணிக்கிங்க என்னோட ஸ்டுடியோவில் அப்படின்னாரு. ஐயா ஸ்டுடியோவில் தான் பண்ணுறேன். நான் ஒரு 2-3 ஷார்ட் ஃபிலிம் நடித்தேன். அதுக்கெல்லாம் ஐயா தான் வந்து மியூசிக் பண்ணியிருந்தாரு. சூப்பராக பண்ணுவார். உங்கள் ஷார்ட் ஃபிலிமுக்கு இல்லை படங்களுக்கு உங்களுக்கு மியூசிக்கு, டப்பிங்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எதுவாக இருந்தாலும் ஐயா வந்து சூப்பராக பண்ணுவார். நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய கான்டாக்டு, லொக்கேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் ஐயாவை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி என்னன்னா இன்னைக்கு என்னன்னா ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஆக்சுவலி நம்ம சந்தோஷ் ஜெனியில வந்து ஒரு 3 பிளேலிஸ்ட் இருக்கு. ஒன்று வந்து ஃபுட்டு, இன்னொன்று வந்து டிராவல், இன்னொன்று வந்து சினிமா. இப்போ எனக்கு வந்து ஃபுட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்றதுனா வந்து நல்லா சாப்பிடுவேன். எனக்கு பிடிச்சது வந்து நான் மட்டும் பிரித்து போயிடுவேன். ரெண்டாவது வந்து டிராவல், எனக்கு டிராவல் பண்ணுறதும் பிடிக்கும். ஜாலியாக ஊர் சுற்றுறது, அந்த மாதிரி விஷயங்களும் எனக்கு பிடிக்கும். அது ஒரு பிளேலிஸ்ட். அடுத்து வந்து சினிமா. ஏன்னா முக்கியமாக என்னுடைய பேஷன், நான் வந்து ப்ரொஃபஷனலாக இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்குது. அப்படி சின்ன சின்னதாக ஷார்ட் ஃபிலிமு, படங்கள் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கல. அதனால வந்து கண்டிப்பா சினிமா வந்து ஒரு பிளேலிஸ்ட் இருக்கணும்னு சொல்லி நான் தான் இன்ட்ரெஸ்டா வச்சேன். அந்த பிளேலிஸ்ட்ல வந்து இப்போ நான் ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் பண்ணா அதை பத்தி சொல்றது, ஏதாவது படம் பண்ணா சொல்றது, இல்லை சினிமா சார்ந்து ஏதாவது சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் அதை ஷேர் பண்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அதில் நான் இன்னும் பெருசா போஸ்ட் பண்ணல. கண்டிப்பா பண்ணுவேன். அப்படி நான் சினிமா அந்தன்ற ஒரு பிளேலிஸ்ட்ல எனக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து ஷேர் பண்ண போறேன். தங்கலான் படம். தங்கலான் படத்துல வந்து நானும் வந்து நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. செம ஜாலியா இருந்துச்சு தங்கலான் படத்தில் நடிச்சது. தங்கலான் படத்தில் நான் வந்து எனக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சது, அதில் எப்படி அங்கே நடித்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு, நம்ம என்ன அங்கே வந்து கற்றுக்கிட்டோம், அதை பற்றியான எனக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணுறதுக்காக நம்ம சேனலில் நானே வந்து அதை ஒரு வீடியோவாக பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் உண்மையே சொல்லிடுறேன், ஃபர்ஸ்ட்லயே நான் சொல்லிடுறேன், இதுல தங்கலான்ல வந்து நான் ஒன்றும் பெருசா கேரக்டரோ நிறைய டைலாகோ என்னுடைய தனி ஒரு கேரக்டரு நான் நிறைய டைலாக்லாம் பேசியிருக்கேன் அப்படிலாம் சொல்ல. இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன், அங்கங்க வருவேன், பார்த்துக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி ஓப்பனா சொல்லிடுறேன், இதான் விஷயம். நான் வந்து முக்கியமா நான் என்னை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். ஏன்னா நான் சினிமா பத்தி நம்ம சேனல்ல பெருசா நான் என்னை பத்தி இன்ட்ரோ பண்ணிக்கிட்டது இல்லை. நான் என்னை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து ஆக்டிங் தான் வந்து மெயினா வந்து இன்ட்ரெஸ்ட். ரெண்டாவது அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் வந்து விளாக் பண்றது, கண்டென்ட் பண்றது, அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கேன். வந்து ஆக்டிங் தான் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல். அதுதான். அப்படி வந்து நான் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சு ஒரு 4 இயர்ஸ் ஆச்சு. நான் ப்ரொஃபஷனலாக சினிமா வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சு ஆக்டிங் கிளாஸ்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா ஆடிஷன்ஸ் போகிறது. இப்போ நான் எத்தனைனா ஒரு 10 ஷார்ட் ஃபிலிம் கிட்ட பண்ணியிருக்கேன். சின்ன கேரக்டர்லேருந்து ஓரளவுக்கு லீடாகவும் பண்ணியிருக்கேன். ஷார்ட் ஃபிலிமில் படங்கள் ஒரு 10 படங்கள் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா தங்கலான், விடுதலை 2, பாட்டில் ராதான்னு ஒரு படம் குரு சோமசுந்தரம் சார் வந்து நடிச்சிருக்காது, அதுவும் வந்து நீலம் ப்ரொடக்ஷன் தான். அப்புறம் வந்து கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸில் வந்து நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் நாளை இயக்குனர் ஷார்ட் ஃபிலிம்ஸு, நான் அப்புறம் சில வெப் சீரிஸ்லாம் வந்து பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் என்ன கிடைக்குதோ அதில் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்படி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது தான் தங்கலான். தங்கலான் படத்தில் வந்து நான் எப்பயும் போல ஆடிஷன் போனேன். போய் ஆடிஷன் பண்ணிட்டு வந்துட்டேன் எக்மோரில். அதுக்கப்புறம் வந்து நான் அதுக்கு முன்னாடி ரஞ்சிதனா படத்துல வந்து சார்பட்டா பரம்பரைக்கு வந்து போய் ஆடிஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நட்சத்திரம் நகர்கிறது இருக்குல்ல, அந்த படத்துக்கும் வந்து நான் ஆடிஷன் பண்ணேன். 2 படத்துலயும் வந்து நான் வந்து என்னை வந்து செலக்ட் பண்ணலை, கூப்பல். அதாவது கேரக்டர்ஸ் என்ன இருக்கு என்னன்னு தெரியல. இந்த 2 படமும் வந்து நான் ஆடிஷன் பண்ணேன். அந்த 2 படத்துக்கு எனக்கு வாய்ப்பு அதில் வந்து கிடைக்கல. ஆனால் அதுக்கப்புறமும் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருமே வந்து ரஞ்சிதனா எல்லாத்துக்குமே வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். வாய்ப்பு எதாவது இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கண்ணா, நான் படத்தில் ஏதாவது சொல்லுங்கண்ணா, நான் பண்ணுறேண்ணா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தேன்.
அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது தங்கலான் படம் ஆடிஷன் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க, மேனேஜர் சார் ஃபோன் பண்ணாரு, இந்த மாதிரி தங்கலான் படம் ஒரு 60 நாள் ஷூட் இருக்கும், இந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக அந்த வர இன்னும் ஒரு 1 வீக்ல ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னாங்க. 2023 ஜனவரி ஒரு 5ஆம் தேதி தான் வந்து ஃபர்ஸ்ட் நாள், 4ஆம் தேதி தான் வந்து ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டுன்னு நினைக்கிறேன். அப்போ போனது மொத்தமாக. அதுக்கப்புறம் ஒரு 70 நாள் ஷூட்டு. சென்னையில் ஒரு 30 நாள், கேஜிஎஃப் நம்ம கேஜிஎஃப் இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு 40 நாள், ஒரு 70 நாள் ஷூட்டு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. வேற லெவல் ஒரு எப்படி சொல்றது, ஒரு வேற லெவலான ஒரு படம். அதாவது நான் இதில் வந்து டைலாக் பேசியிருக்கேன், நான் ஒரு கேரக்டராக பண்ணியிருக்கேன், அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்றதே எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா ஒரு பெரிய லேர்னிங். நம்ம ஒரு படத்தில் நடிக்கிறோம், 2 படத்தில் நடிக்கிறோம்ல, அது எப்படின்னா இந்த இந்த ஒரு படத்தில் நடிச்சது வந்து ஒரு 10 படத்தில் நடிச்சதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தங்கலான் கொடுத்துச்சு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்றது, இந்த படமே ரொம்ப வித்தியாசமான ஒரு கெட்டப்பாக இருக்கட்டும், காஸ்டியூமாக இருக்கட்டும், லுக்காக இருக்கட்டும், ஹேர் கட் பண்ணதாக எல்லாமே வேற லெவலில். முடி வந்து பாதியா வெட்டியாச்சு, அதுக்கப்புறம் வந்து பாதி மண்டை ஃபுல்லா வெட்டியாச்சு, கோமலம் தான் காஸ்டியூமு, செருப்பு இல்லை, ஒரு பயங்கர வித்தியாசமா இருந்துச்சு. நான் வந்து முதல் நாள் ஷூட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறேன், ரூமுக்கு போறேன், பசங்க டே யாரா நீ இங்கன்னா அப்படின்ட்டு பயங்கரமா கலாச்சாரங்க, டே என்ன மச்சா அப்படி இருக்க அப்படின்லாம் வந்து கேட்டானுங்க. எனக்குமே ரொம்ப புதுசா இருந்துச்சு. இதுல வந்து அந்த ஹேர் கட் பண்ணி அந்த கோமனு கட்டி அந்த காஸ்டியூம்ல இருந்து ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து அந்த 70 நாள் வேற லெவல் ப்ராசஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான விஷயம், ரஞ்சித்தனா. நான் வந்து ரஞ்சித்தனா வந்து எப்படின்னா ஷூட்ல வந்து எங்களுக்கு ஷார்ட் இருக்கும்போது நாங்க அங்க பர்ஃபார்ம் பண்றோம், நடிக்கிறோம் தாண்டி மற்ற நேரத்துல வந்து ரஞ்சித்தனா ஒர்க்லாம் வந்து நான் கிட்ட இருந்து பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப ஒரு லேர்னிங்கா இருந்துச்சு. ஏன்னா அவர் எப்படி ஒர்க் பண்றாரு, ஏன்னா அவரோட படங்கள் வந்து இப்போ சார்பட்டாவா இருக்கட்டும், அட்டகத்திலேருந்து அவரோட படங்கள் ரொம்ப ஒரு யூனிக்னஸா நல்லா இருக்கும். அவருடைய படங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் படங்கள் வேற கேரக்டரா இருக்கட்டும், அவருடைய ஒர்க்கா இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் படத்துல எப்படியா நடிக்கணும்னு நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து எனக்கு தங்கலான்ல கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அவருடைய ஒர்க் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாரு, ரொம்ப பர்ஃபெக்ஷனா தான் பார்ப்பாரு. நான் வந்து நிறைய அந்த 70 நாள் வந்து நிறைய லேர்ன் பண்ணேன், எனக்கு ரொம்ப அப்சர்வ் பண்ணேன், நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப நான் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டேன். ஏன்னா ரஞ்சிதனா வந்து ஒரு சீன் வந்து எப்படி வந்து முக்கியமான விஷயம், இப்போ விக்ரம் சார், பார்வதி மேம், பசுபதி சார், மாளவிகா மேம், ஹரியண்ணா, அப்புறம் வந்து டேனியல் ஒரு ஹாலிவுட் ஆக்டர் இருக்கார்ல அவரு, எல்லாம் வந்து இப்போ இவங்க எல்லாத்துக்கும் வந்து ரஞ்சிதனா ஒரு சீன் வந்து எப்படி வந்து ஒரு ஆக்டர்ஸ் கிட்ட வந்து சொல்றாரு, அவங்க எப்படி அதை வந்து ரிசீவ் பண்றாங்க, எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க, டைலாக்ஸ் எப்படி டெலிவரி பண்றாங்க, அவங்க எப்படி அந்த கேரக்டருக்குள்ள வந்து எப்படி இருக்காங்க, இப்படிலாம் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளும் ஒரு ஆக்டர் தானே, இப்போ தானே ஒரு ஆஸ்பைரிங் ஆக்டராக வந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து ரொம்பவே நான் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டேன். பார்வதி மேம் வந்து இப்போ விக்ரம் சார்லாம் ஒரு நிறைய படங்கள், பிதாமகன், சேது, இப்படி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஆனால் தங்கநாளில் அதோட பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸா பயங்கரம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பண்ணியிருக்காரு. அவர்கிட்டலாம் கற்றுக்க ஒரு பெரிய அது ஒரு ஆக்டிங் கிளாஸ் மாதிரி தான், அப்படிதான் எனக்கு இருந்துச்சு. தங்கலான்ல விக்ரம் சார் இந்த படத்தை நடிச்சது ஒரு பெரிய ஒரு ஒரு நம்ம ஒரு வருஷம் ஆக்டிங் கிளாஸ்ல போனா கூட அங்கே நம்ம கற்றுக்க முடியாது. அவ்வளோ விஷயங்கள். விக்ரம் சாரா இருக்கட்டும், பார்வதி மேம், பசுபதி சார், எல்லாமே ஒரு பயங்கரமான ஒரு லெஜெண்டான ஆக்டர்ஸ். அப்படிதான் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். பார்வதி மேம் வந்து அவங்க ஆக்சுவலி பார்வதி மேம் படங்களை எனக்கு அவங்க படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி அவங்களோட ஃபேன் கூட நான் வந்து அவங்களுடைய படங்கள்லாம் நிறைய படம் பார்த்துருக்கேன். மேமும் வந்து பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர். நம்ம ஒரு எக்ஸைட்டாக இருக்கலாம். நான் வந்து ஃபகத் சார், அவருடைய ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மலையாளத்தில் பார்வதி மேமுடைய ஆக்டிங், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்ட இருந்து அதை பார்க்கறதுலாம் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. அவர் வந்து பசுபதி சார் வந்து சொல்லவே தேவையில்ல. அவர்லாம் வந்து வாத்தியார், சார்பட்டால எப்படி ஒரு வாத்தியாரா நம்ம முன்னாடி நின்னாரோ அந்த மாதிரி இதுலயும் ஒரு வேற லெவல் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இப்போ நாங்களாம் வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் ஒரு 60 பேர் இருந்தோம். எங்களுக்குள்ள வந்து செம்ம ஜாலியா இருக்கும். நாங்களும் வந்து நிறைய விஷயங்கள், சில விஷயங்கள்லாம் ஓடுறது, கத்துறது, அதாவது ஒரு படத்துல வந்து எப்படி சொல்றது, இதுல எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இந்த ஒரு படம் வந்து எப்படின்னா வந்து எல்லாருமே செருப்பு இல்லாம இந்த ஓடுறது, அப்புறம் சில இடங்கள்லாம் வந்து ஒரு நிறைய இருக்கு. ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒரு 60 பேர் வந்து இதில் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக வந்து பண்ணியிருக்கோம். அதில் தான் நானும் ஒரு ஆளாக பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த பேக்ரவுண்ட் இங்கெல்லாம் இருப்பாங்க பாரு, இதுதான் அதை பின்னாடிலாம் இருக்கனால நான் எங்கேயோ உள்ளே இருக்கேன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாமே சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ். நான் ஜாலியாக இருக்கும்.
இப்படி வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நிறைய விஷயம் நான் அந்த படம் வந்து லேர்ன் பண்ணிக்க. ஆக்சுவலி தங்கலான் படம் வந்து ஒரு ஒரு இப்போ நான் ஆக்டிங் வந்து சில சில படங்கள்லாம் அப்படியே பண்ணிட்டு இந்த படம் பண்ணது வந்து எப்படின்னா, இப்போ இது வரைக்கும் நான் வந்து நிறைய படங்கள் போயிருக்கேன். ஷூட் வந்து எப்படின்னா 1 நாள் இருக்கும், 2 நாள் இருக்கும், இல்லை ஒரு 10 நாளே இருந்தாலும் வந்து ஒரு நார்மலான காஸ்டியூம், நார்மலான ஒரு இடம், பெருசாக கஷ்டம் இருக்காது. ஏதோ ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்ரு, இல்லை வந்து நீங்கள் வந்து கைதிகள், இல்லை வந்து நீங்கள் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் இருக்கீங்க, ஏதோ ஒரு ஆஃபீஸ் செட்டப்போ அந்த மாதிரி தான் இருக்கும். இது ஃபுல்லாக டோட்டலாக வந்து ஒரு வேற ஒரு உலகம். அதுக்குள்ளே வந்து நாங்கள் வந்து காற்று, மழை, வெயில், அங்கே கேஜிஎஃப் போனப்பெல்லாம் அந்த மேலெல்லாம் அப்படியே சின்ன சின்ன கொப்பளம் மாதிரி வந்துச்சு, உதெல்லாம் வெடிச்சிருச்சு, அங்கங்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸ்கின்னே கலரே ஆல்ரெடி நம்ம லைட்டாக பிளாக்கா, நல்லா ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் கருப்பாக தான் இருப்போம், இன்னும் கொஞ்சம் அது அட்டக்கறி ஆயிடுச்சு. முகம் மேலாம் வேற மாதிரி இருந்துச்சு. யாரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படி வந்து எல்லா இதையும் பார்த்துட்டோம். ஒரு கட்டத்துல வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, என்னடா அப்போ இவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு தோணுச்சு. ஆனா இன்னொன்னு வந்து எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இதை நம்ம வந்து சேலஞ்சா எடுத்துக்கணும். ஏன்னா இப்ப இதுக்கப்புறம் நம்ம நிறைய படங்கள் நடிக்க போறோம்னா வச்சுக்கோ, இதுல நம்ம ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த படத்துல நம்ம நடிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் பாத்துக்கலான்ற ஒரு கான்பிடன்ட் வந்து எனக்கு தங்கலாங்க கிடைச்சது. உண்மையாலுமே அதுதான் எனக்கு மிகப்பெரிய லேர்னிங்கு. அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் தங்களால லேர்ன் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா திருப்பி இப்பவும் நிறையா தங்கலான் முடிச்சதுக்கு அப்புறமும் இப்போ நிறைய ஆடிஷன்ஸ், இப்போ ரெகுலராக ஆடிஷன் போகிறது, ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கேன், சின்னதாக ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து படங்களும் 1-2 பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து வந்து நான் இன்னொரு படம் பண்ணியிருக்கேன், பாட்டல் ராதான்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதில் நான் ஒரு சின்ன கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த படம் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் மந்த் இல்லை ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே வந்து கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லாமல் நிறையா அப்படியே ப்ராசஸ்லாம் வந்து ஒர்க்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், ஆடிஷன்ஸ் போயிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இதான் வந்து எனக்கு கிடைச்ச தங்கலான்ல சில எக்ஸ்பீரியன்ஸு. சூப்பராக இருந்துச்சு, நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். கண்டிப்பாக நான் தொடர்ந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கேன். ஓகே, இதான் நான் வந்து நம்ம சந்தோஷ் ஜெனியில் சினிமா பிளேலிஸ்ட்டில் வந்து இந்த படம் எனக்கு தங்கலான் படத்தில் கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம சேனல் மூலிமா ஷேர் பண்ணலாம் எப்படின்ச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய மெமரிஸ் இருக்குது, செம்ம ஜாலியான விஷயங்கள்லாம் நிறையா இருந்துச்சு, ஃபன்னும் இருக்குது. கண்டிப்பாக ஆகஸ்ட் 15 வந்து தங்கலான் படம் வந்து வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லாரும் நீங்களும் போய் தேட்டரில், எல்லாருமே போய் தேட்டரில் பாருங்கள். பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது, உங்களுக்கு அந்த படம் என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக நீங்களும் வந்து படம் பார்த்துட்டு நம்முடைய கமெண்ட்ஸில் கூட வந்து சொல்லலாம். ஓகே, தேங்க்ஸ். கண்டிப்பாக நம்ம சந்தோஷ் சேனலில் என்ன நிறைய வீடியோ இருக்குது. அந்தமான் வந்து ஒரு படத்துக்காக போயிட்டு வந்தேன். அந்தமான் போயிட்டு வந்த வீடியோவே நிறையா செல்லுலர் ஜெயிலு, அப்புறம் அந்தமான்லேருந்து ரிட்டர்ன் வந்தது, அங்கே சில இடங்கள்லாம் சுற்றி பார்த்தேன், அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அது வேற ஒரு படம், அது நான் அந்த படம் வரும்போது அதுவும் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வந்து இன்னொன்று, அது இல்லாமல் கன்னியாகுமரி வேறு போனேன், சன்ரைஸ் பார்க்கறதுக்காக போனேன். அது ஒரு வீடியோ வேறு இருக்குது. நிறைய வீடியோ வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆடிஷனு, கொஞ்சம் சின்ன சின்ன ஷூட்லாம் போதா, அப்புறம் வந்து எடிட் பண்ணி அதை நான் தான் வந்து எடுக்கிறேன், நான் தான் எடிட் பண்ணணும், நான் தான் அப்லோட் பண்ணணும், எல்லாமே ஒன் மேன் ஆர்மி தான், சந்தோஷ் ஜெனியில் நான் மட்டும்தான். அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக நான் வந்து ரெகுலராக இதுக்கப்புறம் வீடியோ போடணும். கொஞ்சம் சோம்பேறியும் கூட இருந்துட்டேன், அது என்னுடைய தப்பு தான். இதுக்கப்புறம் சந்தோஷ் ஜெனியில் கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ போடணும். அதுக்கு தான் கண்டிப்பாக நானும் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். தொடர்ந்து சந்தோஷ் ஜெனியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக தொடர்ந்து வரும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ். பாய் பாய்.